தல நீரை கனி அப்பம் மூடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடிவேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா பத்து ஏறது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடையே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியவும் பொழித்த புகழியவும் கடல் போற்றி ஆளுமிசை கல்வி தப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாத உரர் திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் 2 பரசுராமேஸ்வர படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் போட்டு நான் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்று ஓதுவித்தாய் நமது அப்புசுவாமிகள் அருளி செய்த கட்சி ஏகம்பத்தில் அருளி செய்த ஒரு பாடலை நாம் சிந்திக்கிறோம். ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி அவனோரோடு காதுவித்தாய் கட்ட நோய் பிணித்தீத்தாய் கலந்தருளில் போதுவித்தாய் நின் பணி விளைக்கின் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கட்சி ஏகம்பனே என்று அற்புதமாக அப்போஸ்தலர்கள் சொல்கின்றார். முதல் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், ஓதுவித்தாய் முன் அறவரை காட்டி அவனோரோடு. பெருமானே, நீ ஆரம்பத்தில் நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், என்னை அமனரோடு சேர்த்து வைத்ததும் நீதான் அப்படிங்கிறார். இவர் போய் சேரலையாம், அவருடைய வினைப்பயன் அங்கு அமனரோடு சேர வைத்தது. இதை கூட்டு வச்சது யாரு? வினை கூட்டு வைத்தது யாரு? சிவபெருமான். முற்பிறவில நாம என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியாது. முற்பிறவில அவர் என்ன பண்ணாரு? வாகீச முனிவராக இருந்து அந்த ராவணனுக்கு அந்த ஒரு உபகாரம் சொன்ன காரணத்தினால் அவருக்கு ஒரு பிறப்பு வந்தது. அப்படி இங்கே வந்ததும், பெருமானே, நீ அமனரோடு நீதான் என்னை சேர்த்து வைத்தாய். ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி. என்ன அறவுரை காட்டி அப்படின்னா, அவங்க சொல்ற கொள்கை மிகவாக தெரிந்து அவங்க என்ன நெறி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, கொல்லாமை என்கின்ற நெறியை சொல்லி கொடுத்தார்கள் அமணர்கள். அப்படியா கொல்லாமை நெறிய சொன்னவங்களே என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்களை கல்லை கட்டி தூக்கி கடல்ல எறிய பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அமணர்கள் அவங்க சமயத்தில் போய் நீ என்ன செய்தாய் என்றால், என்னை சேர்த்து வைத்தாய். அவர் அறவுரை காட்டி அவனரோடு காது வித்தாய்னா கடைசி என்ன செஞ்சாங்க? அவங்க கொலை செய்யற அளவுக்கு கூட கொண்டு போய் என்னை விட்டுட்டே சாமி அப்படின்னு சொல்றாரு. காது வித்தாய்னா கொலை செய்ய வைத்து அவங்க மூலியமாகவே என்ன செஞ்சாங்க? அவங்க கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிந்தார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்தார்? நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று கல்லும் மிதந்து வந்தது. எதனால் என்று சொன்னால், சிவபெருமானை போற்றி அருளி செய்த காரணத்தில். சாமியை நீங்க போற்றி பாடுங்க, வேற யாரும் நமக்கு எந்த தீங்கு செய்தாலும் சரி, நீங்க உங்களுடைய வேலை என்னன்னா, நீங்க சாமி போற்றி பாடிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். நீங்க எதிரியை போய் அடிக்கணும் வைக்கணும் அந்த இதே வேண்டாம். எதுனாலும் சரி, நம்ம சாமி கிட்ட பாட்டை ஒன்ன பாடிட்டா உடனே சிவபெருமான் என்ன செஞ்சுவாரு? அருள் செய்யாம போகவே மாட்டார். நேற்று நாங்க இதுக்கு போயிருந்தோம், நம்ம வாசுதேவனுக்கு போயிருந்தோம். வாசுதேவனுக்கு போயிருந்தோம். பஸ்ஸுக்கு நின்றுகிட்டு இருந்தோம். எல்லா பஸ்ஸும் போயிட்டே இருந்தது. ஒரு பஸ்ஸுக்கு ஹவுஸ்ஃபுல்லா போச்சு, மற்றதெல்லாம் டூரிஸ்ட் பஸ்ஸா வந்துகிட்டே இருந்தது. சிவா ஏதாவது பார்த்து செய்யுங்க சிவா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆளுக்கு பாட்டை போட்டா உடனே சாமி என்ன பண்ணிடுவாரு? வர வச்சிருவாருன்ட்டு திருமுறை பாடி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்றேன். இப்ப வரும் பாருங்க அப்படிங்க, அதுபடியே வருது. திருத்தூர் பஸ் வருது. அதுலயும் ஆள் அவ்வளவு இல்லை. நம்ம ஐயர் என்ன ஏறி நல்ல ஜம்முன்னு வந்து இப்ப புது பஸ் ஸ்டாண்ட்லாம் போகாம நேரம் கொண்டு 10 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அவ்வளவு சிறப்பு.
ரொம்ப சிறப்பு. அந்நேரமும் அப்படித்தான். 2 நிமிஷம் தான் நின்னோம். அடுத்தடுத்து பஸ் வந்துகிட்டே முதல்ல இல்லவே இல்ல. அடுத்து பார்த்தா ஃப்ரீயா ஒரு பஸ் கிடைச்சிச்சு தென்காசிக்கு. அவ்வளவு சிறப்பு. என்னன்னா அடியார்களை சாமி என்ன செய்ய வேண்டாரு, கஷ்டப்படுத்த வரணும். அப்படி கஷ்டம் வர சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும், திருமுறைகள் பாடிடணும். திருமுறைகள் பாடினா உடனே சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு, அதுக்கு அருள் செய்து இறங்கி வந்து அது செய்யணும். இப்ப அப்பர் சாமிகளை கல்ல கட்டி தூக்கி கடல்ல வீசினாங்க. அவர் என்ன பண்ணாரு, அட பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு, அவர் ஒண்ணும் செய்யல. நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நான் அடி என்னுடைய வேலையை செய்யறேன்ட்டு அவர் போட்டு நற்றுணையாவது நமச்சிவாயவே சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்னாரு, பாடினாரு. உடனே கல்லு மருந்து. நாம எதை நோக்கி இருக்கணும்னா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் சிவத்தை நோக்கியே தான் இருக்கணும். இந்த உலகத்தை நோக்கியே இருக்கக்கூடாது. சிவத்தை நோக்கியே இருந்தோம்னா நம்ம மேலோங்கி போய்கிட்டே இருப்போம். உலகத்தை நோக்கியே இருந்தோம்னா கீழோங்கி வந்துகிட்டே இருப்போம். நாம கீழோங்கி இருப்பதா மேலோங்கி இருப்பதாங்க நாம தான் முடிவு பண்ணி. அப்ப யாரு கீழ இருக்கு, நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து. நம்ம என்ன முழுவதும் சிவத்தை நோக்கியே தான் இருக்கணும். அப்படி அப்பர் சுவாமிகளை கல்லை கட்டி அப்ப அப்பர் சுவாமிகளே காத்தாளுவர் காவல் இல்லாமையினால் கலை கண்டவர் கண்டுகொள் என்று விடற்று நீத்தாய கயம்புக நூக்கீட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியன்னு அந்த பாடல சொல்றாரு. சாமி நான் அந்த குளத்துல கிடந்து இருக்கேன், என்னை தப்பிக்க என்னை கொஞ்சம் காப்பாற்ற கூடாதான்னு கேட்டானா அப்பர் சாமி. நீ என்னப்பா சொல்றது, உன்னை குளத்துல போட்டு காப்பாத்துறது, உன்னை நான் கடல்லையே போட்டு காப்பாத்துறேன்னு சாமி என்ன பண்ணாராம், கடல்ல போட்டு காப்பாத்து. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி நமது சிவபெருமான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையில நானும் சிவபெருமானை மனம் ஒன்றி தியானித்தால் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, உடனே வந்து நமக்கு இது பல இடங்கள்ல அடியெல்லாம் உணர்ந்திருக்கேன். இது ஒரு நாள் 2 நாள் எல்லாம் கிடையாது. பல இடங்கள்ல பல விதத்துல வெளியூர்ல எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல எல்லாம் திருமுறை பாடணும்னு உடனே சாமி அந்த இடத்துல இருந்து உடனே அங்க இருந்து கிளம்ப வச்சுருவாரு. அது மாதிரி பசிக்கிற நேரத்துல பாட்டு பாடினா உடனே சாமி பசியை போக்கிடும். இப்படி பசித்து வந்தால் கொடுக்க சிவனுண்டு என்ற நிலையில் சாமி எந்த நிலையிலையும் பசியை ஆக்கி விடுவார் சிவபெருமான். நீங்க அவரை நினைக்கத்தான் செய்யணும். நினைப்பவர் மனம் கோயிலா பண்ணும். அந்த அளவுக்கு இந்த பாட்டுல சொல்றாரு, ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி அமனரோடு பெருமான் நீதான் என்னை அமனரோடு கூட்டுவித்தாய், பின்பு அவர்களே கொலை செய்யும்படி செய்தாய், சாதுவித்தாய். கட்ட நோய், அதுக்கப்புறம் என்ன செஞ்ச, எனக்கு ஒரு சூளை நோயும் வேற கொடுத்துட்ட. கட்ட நோய் பிணி தீர்த்து அருள வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. அதை தீர்க்கவும் நீ அப்படி செஞ்சையா, அது செய்தாய் அப்படிங்கிறார். அந்த நோய் எதனால் வருகின்றது என்று சொன்னால், ஒருவருக்கு நோய் வருவது எதனால்னா பண்டை பிறவிகள் செய்த வினை பயன் காரணமாக ஒருவருக்கு நோய் வரும். இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும், ஒருத்தருக்கு என்ன நோய் வரும், காய்ச்சல் எந்த நேரம் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு காச நோய் இருக்கும், சில பேருக்கு தொழு நோய் இருக்கும். என்ன காரணம், முற்பிறவியில் செய்த வினை. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்பா செஞ்ச பாவம் அப்படியே பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லக்கூடாது. அந்த உயிர் செய்த வினையும் இன்னொரு உயிர் செய்த வினையும் ஒன்னோடு இருந்ததுன்னா அந்த குடியில போய் சாமி என்ன செய்வானா, பிறக்க வச்சிருவான். அப்ப அப்பாக்குரிய நோய் அப்படியே பிள்ளைக்கும் வந்து. உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர், எல்லாம் சிவன் செயல் எடுத்துவாங்க. சரிங்களா, சரி அப்படியா, சரி. நீங்க கிரிவலம் சுத்திட்டீங்களா, சரி சரி சரி. அப்படி கட்ட நோய் பிணி தீர்த்தாய் கலந்து அருளி, பெருமானே நீ என்ன செஞ்ச, அந்த நோயை தீர்த்து கடைசி நீ என்ன செய்தாய், என்னை கலந்து ஆண்டு கொண்டாய். பழியால துடிச்சார் சாமியில், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடான்னு புரண்டாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு, அந்த பதியம் பாடி முடிச்சதும் உடனே சாமி அந்த பிணியை தீர்த்து அடைந்தாரு சிவபெருமான். முதல் பாட்டுல நீக்கிப்பாரு, ஏன்னா பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு. கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறிய ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நாரையன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சமண மதத்துல போய் இருந்துட்டு அவர் எப்படி பிரியாம வணங்கினாரு சிவபெருமான. என்னன்னா இன்னொன்னா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனாதான் வருவார். மற்ற தெய்வத்தை வணங்கினாலும் அங்க வந்து அருள் செய்வது யாரு, சிவபெருமான் தான். அதனாலதான் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அந்த மதத்துல கூட அவர் உறுதிப்பாடோட இருந்தாரு.
கொல்லாமநீருக்கு போனாலும் கூட அதுல உறுதிப்பாடோட இருந்து தர்மசேனர் என்கின்ற பட்டம் பெற்று அங்க 4 பேருக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு சிறந்து விளங்கினாரு அப்பசாமி. அதான் சொன்னாரு, பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட அப்படின்னாரு. இந்த வயிறு போட்டு துடக்கி முடக்கிடுமா. இந்த வாந்தி வேதி வந்தவங்களுக்கு தான் தெரியுமாங்க போதையா. அந்த வயிறு வலியும் சில பேருக்கு தலைவலி தாங்க முடியாது, சில பேரு அல்லவலி தாங்க முடியாது, சில பேருக்கு வயிற்று வலி தாங்க முடியாது, சில பேருக்கு இந்த கல்லடப்பு வலியை தாங்க முடியாது. மொத்தத்துல நமக்கு எந்த வழியுமே நம்மளால தாங்க முடியாது. அது சாமிதான். சிவபெருமான வழிபாடு பண்ணால் ஒழிய நமக்கு வழி தெரியாது. எந்த நோயா இருந்தாலும் சரி சாமி வழிபாடு பண்ணணும். சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஒழிய எந்த வழியும் எந்த நோயும் தீராது. மன உளைச்சல், மனக்கவலை அதெல்லாம் யாரு பார்க்க முடியும்? சிவபெருமான் தான் பார்க்க முடியும். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிதுனாரு. ஒருத்தர் ரொம்ப மனக்கவலையா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, மனக்கவலையை சிவபெருமான் போய்க்கிறார். ஆனா மனம் ஒன்றி வழிபாடு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சாமி எப்படி வழிபாடு பண்ணணும்? மனம் ஒன்றி சாமி அப்படி நினைச்சோம்னா நம்ம இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு அவங்க எப்படி செய்யணும்னா முதல்ல அவங்க வினை, சில பேருக்கு அவங்க வினை பெயின் காரணமாக அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு பிறவி வந்துதான் அவங்க ஒரு பிறவி எடுத்து வந்துதான் அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுவாங்க. சாமி தான் உணர்த்தணும். அதான் அந்த உயிருக்கு சாமி உணர்த்துவார், அவ்வளவுதான். நம்ம சிவபெருமான் திருவருள் விட்டுறணும், அவ்வளவுதான். நம்ம யாரையும் போய் கட்டாயப்படுத்த முடியாது எந்த உயிரையும். அந்த உயிருக்கு எப்ப சாமி உணர்த்துறாரோ அப்பதான் அந்த உயிர் வரும். நாம சொன்னாலும் அந்த உயிர் கேட்காது. சரி, போது வித்தாய் நின் பணி பிழைக்கு பெருமானே நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? நான் பிழை நிறைய செய்யறேன். நான் பணி செய்யும் போது என்ன செய்யறேன்? பிழை செய்யறேன் அப்படிங்கிற. நாம பணி செய்யும் போது ஒரு மனதோடு நம்ம பணி செய்யறோமா? வந்து தொண்டு செய்யறோம், இல்ல பாத்திரத்தை வளர்க்குறோம், கோயில வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல ஒற்றை அடிக்கிறோம். அந்த நேரத்துல சிந்தனை எங்க இருக்கா? சிந்தனை எங்க போயிருது? திடீர்னு வீட்டுல போயிருது, திடீர்னு வெளியில போயிருது, திடீர்னு ஒருத்தவங்க பேசிட்டு அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறோம்? ஒற்றை அடிக்கிறோம். அது வினை தானே. அப்ப சிவபெருமான மனதை நினைச்சுட்டே நம்ம என்ன செய்யணும்? தொண்டு செஞ்சிருக்கணும். அது ஒரு பிழையாக கூட இருந்தாலும் இருக்கலாம். பெருமானே நீ என்ன செய்ய, அந்த பிழையை நீதான் பொறுத்து அருளணும் அப்படின்னு வரலங்கள். நான் பணி செய்யும் போது பிழையை பொறுத்து அருள. நீ பணி பிழைக்கு புளியம் அப்படி நான் பணி செய்தானே நீ என்ன செஞ்சிருந்துமா? அப்படி நான் பிழையோடு பணி செய்தால் புளியம் கொம்பாலே என்னை அடிச்சு என்ன செய்யணும்? என்னை திருத்தணும் அப்படிங்கிற. அந்த காலத்துல நான் தவறு செஞ்சா புளியம் கொம்பால அடிச்சு திருத்துவாங்களாம். அந்த காலத்துல புளியம் கொம்ப வச்சு. அது மாதிரி இந்த பாட்டுல சொல்றாரு, புளியம் வளாரால் மோது விப்பார். அடித்து நீ என்ன செய்ய? அடித்து அடித்து முன் அக்காரம் திட்டி அற்புதம் அறியேங்கிறாரு அன்னைக்கு. பிழைக்கே பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லுவாரு, அடித்து அடித்து உன் அக்காரம் தீட்டிய அற்புதம் அறிய. மண்ணிடை பிறந்து நான் என்ன செய்ய? பொய்களையே பல செய்தும், பொய்யே பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரமும் உண்மையே பேசல அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். பொய்யினை பல செய்து நான் கலரியே திரிவேனே அப்படிங்கிறார். அப்ப சாமி நீ என்ன பண்ணணும்? என்னை அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியனை. ஒண்ணு நினைக்குமாறு என்னை செய், என்னை எப்படியாவது நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒண்ணு நினைக்கிற மாதிரி செஞ்சிரு அப்படிங்கிறாரு மாணிக்கம். அப்ப நமக்கு வர்ற துன்பத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? என்ன சிவபெருமான் திருவருளால் நடக்கின்றது என்று நாம் நினைச்சோம்னா நம்ம அவர் மேல என்ன வந்துடும்? நமக்கு அவர் மேல அன்பு வந்துடும். துன்பம் வருதா? நம்ம யாருக்கும் தீங்கு செஞ்சிருக்கோம், அதனால சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்காரு. இன்பப்படுறோமா? சரி, ஏதோ நம்ம யாருக்கும் புண்ணியம் செஞ்சிருக்கோம், அதனால சுவாமி நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? இன்பம். மோதுவிப்பாய் உகப்பாய். அதுக்கப்புறம் அவரே என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கின்றார், பிள்ளையை திருத்துறார். திருத்தி கடைசி என்ன செய்யறார்? முனிவாய் கட்சி ஏகமனை பெருமானை என்னை நீ என்ன செய்ய வேண்டும்? கட்சி ஏகமத்தில் இருக்கக்கூடிய பெருமானை என்னை அடித்து அடித்து அக்காரமும் திட்டி அற்புதம் அறியனே என்று சொல்வதற்கிணங்க நான் பிழையோடு பணி செய்தால் அதை பொறுத்து நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக யார் கேட்கிறா? அப்பசாமி. அற்புதமான ஒரு பாட்டு. போது வித்தாய் முன் அறவரை காட்டி அவனரோடே என்ற அந்த பதியம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். பரசி ராமேஸ்வர படலம் என்ற படலத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம என்ன படலத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, திருமால் பேரு, அந்த திருமால் பேரு அடைந்த அந்த வரலாற்றை பற்றி சொன்னோம். இப்பொழுது
கொலிபாடர் கரும்பின் சோல் மது பொதும்பர் மார்பேற்றின் குணமாய் வேந்தர் பழிபாடி கொலை செய்தோன் பரசிராமேஸ்வரத்தின் பான்மை சொல்வோம் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. பரசிராமேஸ்வரம் ராமர்னா நமக்கு என்ன தெரியும்? அந்த ராமர் தான் தெரியும். இது ஒரு ராமர் இருக்காரு. அது யாருன்னா இந்த பலராமன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது விஷ்ணுவுடைய அவதாரம். பிருகுமாமுனிவர்கிட்ட சாபத்தினால் திருமாலுக்கு ஒரு தம்பி இல்லையா சார்? தம்பி இல்லையா? இல்லையா? சரி. சிவம் பழுத்த பிருகுமுனி இடும் சாப தொடர்ச்சியினால் திருமால் முன்னாள் திருமாமுனி விட்ட சாபம் எத்தனை அவதாரம்? 10 பிறவி இழிபிறவியாக பிறக்குமாறு செய்தார் திருமாலுக்கு. திருமால் என்ன பண்ணாரு? கொஞ்சம் யோசனை வந்து உடனே சிவபெருமான போய் தஞ்சம் அடைந்து சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த 10 பிறவிகளில 5 பிறவியை உத்தம பிறவியாக வாங்கி கொண்டார். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ராமர், பலராமர், கிருஷ்ணர், இப்படி அவரு அது மாதிரி வராக வடிவம், சிம்ம வடிவம், இந்த மாதிரி வடிவம் எல்லாம் எடுத்தார். அதுல இந்த திருமால் முன்னால் தவம் பழுத்து அணையா சமதக்னி என்கின்ற முனிவருக்கு மகனாக பிறந்தார். திருமால் யாருக்கு பிறந்தாரு? சமதக்னி என்கின்ற முனிவருக்கு, ரேணுகா தேவி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். ரேணுகா தேவி யாரும் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் பங்குனி மாசம் ஒரு கோயிலுக்கு போவீங்க. போவீங்க, இவங்களை பூக்குழி நடக்குமா? ரேணுகா தேவி யாரு? மாரியம்மனை குறிக்கும். மாரியம்மா தான் முற்பிறவில அவங்க ரேணுகா தேவியாக இருந்தார். சில கோயில்ல பாத்தீங்கன்னா தலை மட்டும் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பெருமாள் தேவம்பட்டியில போய் பாத்திருக்கீங்களா? மாரியம்மனுக்கு எப்படி வச்சிருக்காங்க? அது வந்து இவரு தாயை வெட்டினதுதான். பரசுராமர் வந்து தாயை வெட்டுவார், தலையை மட்டும் துண்ட வெட்டுவார். அதனால சில கோயில்ல வந்து மாரியம்மன் வந்து தலையை மட்டும் வச்சிருப்பாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியுதா? சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் அவர் எங்க பிறந்திருக்காரு இறந்திருக்காருங்கிற எந்த ஒரு இதுவும் எந்த நூல்லையும் சொல்லப்படல. இப்ப திருமால் பிறந்த இடமும் உண்டு, இறந்த இடமும் உண்டு. எல்லா தெய்வத்துக்குமே பிறப்பு உண்டு. அதனாலதான் என்ன, யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர், மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்று சிவஞான சித்தியார் என்ற நூல் நமக்கு சொல்லும். மற்ற தெய்வங்கள்லாம் என்ன செய்வாங்களா? பிறப்பாங்க, இறப்பாங்க, வேதனைப்படுவார்கள். இப்ப ராமர் 16 வருஷம் மனைவி பிரிஞ்சு காட்டுல என்ன செஞ்சாரு? அவர் அகத்திய மாமுனிவர் சொல்றாரு, எப்பா நீ தவம் செய்ய அப்படின்னாரு. இல்ல, தவம்னா 2வது பாத்துக்கணும், முதல்ல என் மனைவி தேடுற வேலையை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. எதுக்கு என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அந்த படலத்துல, முன்னாடி உள்ள கதையில பார்த்தோம். எங்களுக்கு போன கதையை கொஞ்சம் யாபகப்படுத்தணும். நீங்க பழைய கதையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தெரியுங்கிறது தெரியும். ஏன்னா முற்பெரியவில்ல, ஏன்னா திருமால் வந்து சமணக்கை என்கின்ற முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் யாரு? ராமன் என்கின்ற பலராமன். அவர் பரசுராமன் என்று கூறுவார்கள். பரசுராமன் பரசுராமன், பலராமன் வேற, பலராமன் வேற, பரசுராமர் வேற. இது பரசுராமர். பலராமன் என்பது கிருஷ்ணர் கூட இருக்கிறது பலராமன். இவர் ஒரு பரசுராமர் என்று பெயர். பரசு என்கின்ற ஆயுதத்தை வைத்திருக்கிறதுனால அவருக்கு பரசுராமர் என்று பெயர். அப்படி ரேணுகைக்கு தயனாகி அவனுக்கு மகனாகி அவன் பழுத்த குறும் பெரியும் ராமன் என்று கூறும் நாள் அன்னை பால் ஒரு நவம் பழுத்த தீ குணர்ந்து ஏதோ ஒரு தீங்கு செய்ததுனால தந்தை என்ன செய்யறாராம்? மகனை விட்டு தாயை கொலை செய்ய சொல்கின்றார். ஏதோ ஒரு காரணம், அது என்ன காரணம்னு நூல்களை சொல்லப்படல. அது என்ன காரணம்ங்கிறது நம்ம அந்த விரிவா பார்த்ததுனாலயா வெட்ட சொல்லிடுவாரோ? இதுல வந்து சாட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியும் நாங்க இத்தனை படத்துல பாத்துருக்கோம். அப்படிங்களா? சரி, ஒரு காரணத்துக்கு அப்படி சொல்லி போட்டுருக்காங்க. ஒரு காரணத்துக்கு மனதால வந்துடக்கூடாதுல்ல. அதான், அதனாலதான் நம்ம இதுல என்ன சொல்றாங்கன்னா, மனசால செய்யாத கூட தீங்கு. நம்ம சைவத்துல வந்து மனதால் நினைத்தாலும் தீங்கு. இப்ப இறங்கும் இல்ல, இப்ப ஒருத்தங்க எதுக்கு வந்து அழகா இருக்காங்க, நான் அவங்கள பாக்குறேன், அழகா இருக்குன்னு ரசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரசிச்சா கூட என்னதான் வந்துடும்? நினைப்பேனாக வந்துடும். இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் எதுக்கு நிக்கிறாரு, நான் அவரை அடிக்கணும்னு நினைக்கிறேன்,
உன்னெல்லாம் பாடுறா அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அடிக்கல. அந்த ஆளு எனக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு, அடிக்கல. ஆனா நம்ம சைவத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, அவரை மனம் என்கின்ற கருவியினால் அடித்த காரணத்தினால் நமக்கு குற்றம் என்று நம்ம நூல்ல சொல்றோம். மனதினால் நினைத்தாலும், மனசால் நினைச்சாலும் குற்றம், வாக்குனால திட்டினாலும் குற்றம், கையினால அடிச்சிட்டாலும் மூணுலயுமே நமக்கு குற்றம் வரும். அப்ப இந்த மூணையும் என்ன செய்யணும், இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்தணும். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண் பணிக்காக வென்றோ வானிடத்தவர் மண்மேல் வந்த அரண்கனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் இதை ஒன்றும் புணரால் அந்தோ என்று சொல்வதற்காக அந்த மூணையும் சிவ வழிபாட்டுக்காக நாம பயன்படுத்த வேண்டும். மனதால சாமியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், வாக்காள திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும், நாமம் ஜெபிக்கணும், மந்திரம் சொல்லணும், எவ்வளவோ வேலைகள் இருக்கு நமக்கு. அவ்வளவு வேலைக்கு நடுவுல கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்திய தொலைக்காட்சிகளில் அங்க போய் உட்காந்துடுறோம். இல்லைன்னா என்ன செய்யணும், எந்த நேரமும் செல்போன் எடுத்து. இந்த செல்போன் வந்தால வந்து ரொம்ப சிரமம், யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா, இப்ப நான் அடினவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். முன்னாடிலாம் வாங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பான்னு சொல்லி இழுத்து இழுத்து கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசின ஆளுங்களாம் இன்னைக்கு நான் ஒரு செல்போன் உள்ள போறேன், செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் சித்தப்பா வந்திருக்கேன்டா கண்ணா அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்ட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்ற அந்த இதே போச்சு. என்னன்னா செல்போன் வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு. அப்படி நம்ம பிள்ளை செல்போன் நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. ஆமா கண்டிப்பா, எல்லாத்தையுமே எல்லாருமே அந்த காலத்துல உட்கார்ந்து பேசுவாங்க, உட்கார்ந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லது உள்ளதெல்லாம் பேசுவாங்க. இப்ப அந்த இதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே சமையல என்ன செய்யறாங்க, செல்போன் பார்த்து வைக்கிறாங்க, டக்குன்னு அடிச்சோம்னா வருது. உங்களுக்கு தக்காளி குழம்பு ரெடி அப்படின்றாங்க. எது எப்படி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, எல்லாம் இந்த செல்லு இருக்குல்ல, இதுதான் இதை பார்த்துதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, செல்போனை பார்த்து வச்சிடறாங்க. சில வீட்டுல வச்சிருந்து என்ன செய்ய மாட்டேங்காங்க, அதை பயன்படுத்தாம இருக்காங்க. அப்படியும் இருக்கு. சரி, ஆமா கூகுள்ல அதான் திருக்கோயிலா இப்ப சரணத்துவ மாதிரி நிறைய திருக்கோயிலா பார்த்து பார்த்து போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பயன்படுத்தணும். செல்போனை வந்து சரணத்துவ மாதிரி பயன்படுத்தணும். சரி ஏதாவது போட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க சர்ச் பண்ணி எத்தனை இதுல ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி எல்லாம் நினைச்சு அவங்க போடுறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல பாராட்டணும். எல்லாரும் கை தட்டுங்க. சார் கண்டிப்பா இப்படிதான் நம்ம சிவப்பணியை நம்ம மேற்கொள்ளணும். தெரியும் நிறைய, ஆமா அதே சொல்றேன், நிறைய அப்படிதான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி யார் நல்ல ஒரு விஷயங்கள் சொன்னாலும் நம்ம அதை என்ன செய்யணும், அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம சைவத்தினுடைய இது சிறப்பு. என்னன்னா பணிவு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நம்ம ஆதரிக்கணும், யாரையும் விட்டு விடக்கூடாது, எல்லாரையும் நம்ம அணைச்சுதான் போகணும், யார்ட்டையும் கோவப்படக்கூடாது. என்ன கோவம் வந்து எதில போய் முடியும், கொலையில போய் முடியும். சினவே தவிராய் அப்படியே சொன்னாரு, சீச்சி சினவே தவிராய், அது வந்து ஒரு வெறுப்பா சொன்னாரு. சீச்சி சினவே, அது இந்த வெகுளி விடுமின் வெகுளி வேட்கை நோய் நரவதுங்க. இந்த வெகுளிங்கிறது என்னது, கோபம். மாணிக்க பெருமான் அடித்து சொன்னாரு, விடுமின் வெகுளி வேட்கை நோய். அடியாராணி எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை செடிசேல் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். சிவலோகத்துல வைக்கிறதுக்கு சிவருமன் ரெடியா இருக்காரு, நாம போகணும் முடிவு பண்ண மாட்டேங்கமே. அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாரு. செடிசேர் உடலே நீக்கி சில நோக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். அவர் ரெடியா இருக்காரு, நாம என்ன செய்யறோம், இங்க இருந்து நகர்ற மாதிரி கிடையவே கிடையாது சார். சார் ஒரு பெரிய பெரிய ஆபீசர் ஒருத்தர் சொல்லிக்கிறது, 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. சார் நமக்கு நூல்ல நிறைய சொல்லியிருக்கு சார், நீங்க வாங்க சார், நமக்கு நிறைய இருக்கு சார், நல்ல இது பழனியில போதும் சார், நேர சிவலோகம் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல சார் அவர் கூப்பிடுவார் சார், நாங்க இங்க போற மாதிரி இல்ல சார், இங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அப்படின்னு சொல்றேன், நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீ சங்கரந்தால் மறக்காம இருக்கும். அது ஒண்ணுதான் நமக்கு முக்கியம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த உலகத்துல எப்படினாலும் உழலுங்க, ஆனா சிவபெருமானுடைய திருவடியை என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டால் மறப்பேனோ கேடுபடா திருவடியை. எந்த பிள்ளைனாலும் செய்யலாம், திருவடி பிள்ளை மட்டும் செய்யக்கூடாது. திருவடியை மறக்காம இருக்கணும். ஏன்னா சாமியுடைய கருணை எப்படி, அந்த அளவுக்கு இந்த உடம்பெல்லாம் நமக்கு சாமி எப்படி கொடுத்துருக்காரு.
அரைக்கிறதுக்கு பல்ல கொடுத்துருக்காரு, 32 பல்ல கொடுத்து இந்த பண்ணி எவ்வளவு வேணாலும் சாப்பிடியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நல்ல பல்ல ரொம்ப மீறி போகும்போதே பல்லு ஒண்ணு கலட்டுவாரு. அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத இது செய்யும் போதுதான் ஒண்ணு நம்ம அது மாதிரி கொடுத்த பொருள் ஒண்ணு வாங்குவாரு சாமி. வச்சு வாங்குவாய் அப்படிம்பாரு. வச்சு அப்புறம் வாங்கு. முதல்ல நல்லா சாப்பிட கொடுப்பாரு. அவனை நினைச்சு நினைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம இன்பமா இருக்கலாம். மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் பார்த்தேன், 2 பேரும் வாங்க சுகர் போய் செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னாங்க. 2 பேரும் போனாங்க. போய் செக் பண்ணும்போது அவருக்கு 490 இருந்தது. 490 அப்படின்னு அரட்டாரு. இவனை சோறு சாப்பிட முடியாதா அப்படின்னாரு. நீங்க ஒண்ணு சோறை பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் கொடுத்தாரு, அதை மறந்து சாப்பிட்டதுனால என்ன வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு வந்துருச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவன் வாழ்நாள்ல எவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும் கூட சிவருமன் எழுதி வச்சிருப்பாரு. இவ்வளவுதான் அரிசி சாப்பிட முடியும்னு எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு மேல 1 கோடியே 100 லட்சத்து இல்ல 9 லட்சத்து இவ்வளவுதான் சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல எத்தனை பேரு கோடீஸ்வரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஐயனார் கோயில் போற ரோட்ல பாத்திருக்கீங்களா? அந்த அங்கக்குள்ள அந்த கேப்ப ரொட்டி இதெல்லாம் போட்டுப்பாங்க. கேப்ப ரொட்டி அந்த காலேஜுக்கு அடுத்து அங்க வரிசையை கியூல நிக்காங்க. யாருன்னு பார்த்தா அத்தனை பேர் கோடீஸ்வரர்கள். யாருமே சாப்பாடு சாப்பிடுறதுனால தேவையே கிடையாது. அத்தனை பேர் கேப்ப ரொட்டி வாங்குறதுக்கு வரிசை நிக்கிறாங்க. நான் அடி கேட்டேன், இவங்க மிடில் ஃபேமிலியா எல்லாருமே டிப் டாப்பா எடுத்திருக்காங்க. தனியா ஒரு ஐயா கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்க என்ன சார், எங்க சார் இருக்கீங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லி வரேங்க. தம்பி நான் ஒரு பெரிய மில் ஓனர் அப்படின்னாரு. மில் ஓனரா? என்ன சார் இங்க என்ன சார்? நான் ஆரம்பத்துல இறைவன் எல்லாம் மறந்து, அவரே ஒத்துக்கிறாரு, இறைவனை மறந்து நான் இருந்த காரணத்தினால எனக்கு சாமி நல்ல ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, இனி சோறவே பார்க்க விடாம ஆக்கிட்டாரு அப்படின்றாரு. இப்ப என்ன சாப்பிடுறாரு, கேப்பு ரொட்டிக்கு வரிசையில போய் நின்றுட்டு இருக்காரு, பாத்துக்கோங்க. அப்ப இருக்கும்போதே நாம உணவு சாப்பிடும் போது என்ன செய்யணும், இறைவனை நினைந்து, பெருமானே எனக்கு நீங்க தந்திருக்கீங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இது உன்னுடைய திருவருளால் நான் இதை உண்றேன் அப்படிங்கிற அவனுடைய நினைச்சு நினைச்சு நாம என்ன செய்யணும், உணவை உண்ண வேண்டும். எது இருந்தாலும் சரி, டீ குடிச்சாலும் சிவா சொற்பொழில சொல்லியிருக்காரு, சோறு மட்டும் தான் சொல்லியிருக்காரு, டீய சொல்லல அப்படின்னு சொல்லி டீ எது சாப்பிட்டாலும் எந்த உணவு சாப்பிட்டாலும் சிவபெருமானை நினைந்து அந்த உணவை நாம் உட்கொள்ள. சரி, அவனை மறந்தோம்னா நமக்கு துன்பம், அவன் நினைச்சா நமக்கு இன்பம். நமக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேண்டுமான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும், இன்பம். ஏன்னா அவன் இன்பமே வடிவானவன் இறைவன். இன்பமாகிய இன்ப பொருளை நாம் சார்ந்தால் நாம் இன்பப்படுவோம், துன்ப பொருளை சார்ந்தால் நாம் துன்பப்படுவோம். உலகம் துன்பம், இறைவன் இன்பம். நாம இன்பமா துன்பமா நாம தான். நமக்கு என்ன வேணும், பெரும்பாலும் எல்லாரும் இன்பமா இருக்கத்தான் விரும்புவாங்க, யாரும் துன்பப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப நாம யாரை சாரணும், சிவபெருமானை தான். அப்படி ராமர் என்கிற பேரோட தந்தை பேர் என்ன பேரு, அவரோட தந்தை பேரு ஜமதக்ன முனிவருக்கும் ரேணுகா தேவியருக்கும் பிறந்தவர் தான். முற்பிறவில கிருஷ்ணர் இப்ப இந்த பிறவில வெறும் ராமர் என்கின்ற பெயரோடு இருக்காரு. கடைசி தான் அவருக்கு பேரு பரசுராமன் வரப்போகுது. இப்ப ராமன் என்கின்ற பெயரோடு அவர் அவதாரம் செய்கின்றார். ஏதோ ஒரு குற்றம் காரணமாக அம்மையாரை கொலை செய்யும்படி ஏவ அவர் தந்தையார் ஜமதக்னி முனிவர் சொல்ல, உடனே ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு தந்தை சொன்னதை யாரு கேட்கணும், மகன் கேட்கணும். ஏன் எதுக்குன்னா ஆராய்ச்சியெல்லாம் கேட்கக்கூடாதான் அப்படின்னு நம்ம நூல் சொல்லுது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லுக்கு இணங்க உடனே தந்தை சொன்னதுமே ஒரு எதுவுமே பேசல, தாயை போய் என்ன பண்ணாரு, கொலை செய்தார். நூல்ல தலையை வெட்டினார்னு வரும், இதுல கொலை செய்தார் அப்படின்னு வருது. கொலை புரிந்து பின்பு தன் தந்தையார் அருளால் மீளவும் தாயை எழுப்பினார். உடனே அந்த ஜமதக்னி முனிவர் அவருடைய தவ வலிமையின் காரணமாக மறுபடியும் என்ன செஞ்சாரு, மீண்டும் உயிரோட அந்த தாயை எழுப்பினார். இல்ல முனிவராக முடியும், ஏன்னா அவங்களுடைய தவ வலிமை அப்படி. இப்ப எதுக்காக அந்த தலையை வெட்ட சொன்னாரு, அந்த குற்றம் புரிந்த காரணத்தினால அந்த குற்றத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறம் மீளவும் மறுபடியும் அந்த உயிரை அவர் கொடுத்தார். அவங்களால உயிரை கொடுக்க முடியுமா அப்படின்னா, இப்ப ஞானசம்பந்த பெருமான் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க சிவபெருமானுடைய திருவருளின் காரணமாக எதுவுமே தன்னுடைய செயல் அல்ல என்று நினைக்கிற காரணத்தினால
இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வலிமை தவசிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உண்டு. சிவருமான் என்ன செய்கிறாரோ அதே போல முனிவர்களும் தவசிகளும் ஞானிகளும் இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்புவார். அப்படி இறந்த அவங்கள உயிரோடு கொண்டு வந்தாரு ஜமதக்னி முனிவர். ஞானசம்பந்த பெருமானு அந்த சடையா எனுமாள் சரணி எனுமாள் அப்படியே அந்த பதியம் பாடிட்டே வர்றாரு. 2 பேரு அந்த திருமருகல் என்கின்ற ஊர்ல என்ன செய்யறாங்க, வந்து இரவு வந்து அந்த மண்டபத்துல வந்து தங்குறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் இறந்து கிடக்கான் அந்த பையன். 2 பேரும் ஓடி வந்து மறுநாள் காலையில திருமணம் முடிக்கணும்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்து திருமருகல் என்கின்ற ஊர் வந்ததும் இருட்டிருச்சு. உடனே அங்க தங்கிட்டு போவோம்னு சொல்லி இரவு தங்கினார்கள். அந்த காலத்துல கல்யாணம் முடிக்காம என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தரை தொட மாட்டாங்க. இப்ப அந்த பையன் காலையில் இறந்து தொடக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஏங்கி அழுகுறான். ஏன்னா தொட்டாவது எழுப்புறது கூட அவளால முடியல. ஏன்னா தொடக்கூடாது, கல்யாணம் முடிக்காம எந்த ஒரு ஆண்மகனையும் தொடக்கூடாது. அப்படி ஏங்கி அழுகும் போது இந்த அழுகுறல் வந்து யாரு கேட்குன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு கேட்குது. அப்படியே பாடிட்டு வரும்போது இந்த அழுகுறலை கேட்டது ஏதோ அழுகுறல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு போல நேரம் எங்க போனாரு, நேரா இந்த அம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னா உடனே அவர் இந்த மாதிரி விஷயத்த பூரா சொல்றான். இந்த மாதிரி எங்க அப்பா 7 பொண்ணு வச்சிருந்தாரு, ஒவ்வொரு பொண்ணையும் கட்டி கொடுக்குறேன், எங்க மாமாக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அத்தனை பேரையும் ஏமாத்தி 6 பேரையும் வேற ஆள் கட்டி கொடுத்துட்டாரு. கடைசி நான் தான் கடைசி பொண்ணு. எங்க அப்பா இவருக்கு என்னையும் கட்டி கொடுக்க மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே ஓடி வந்து நாங்க இங்க இருந்தோம், இரவு பொழுது ஆயிடுச்சு, இங்க உறங்கும் போது ஒரு பாம்பு தீண்டியது அப்படின்னு விவரத்தை எடுத்து சொன்னதுமே உடனே ஞானசம்பந்த பெருமான் சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெளிவே சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தாள் குவளை குளவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. எப்படி பாடுறாரு பாருங்க. நீ பாட 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 என்ன அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த பாட்டுல எப்படி சொல்லி அவரை எழுப்புறாரு அப்படின்னா, சாமி இந்த பெண்ணுடைய அழுகுரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னாரு. சிவருமானை பார்த்து என்ன சொன்னாரு, இந்த பெண்ணினுடைய அழுகுரல் உனக்கு கேட்கலையா. எப்படி அழுகிறானா, முந்தாய் முதல்வா சிந்தாய் சிவனே அப்படின்னு அழுகிறாளாம். அது எப்படி சொல்றாரு, சிந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் சிந்தாய் சிவனே முந்தாய் முதல்வா இப்படி ஏங்கி அழுகாலே உன்னுடைய அழுகுரல் உனக்கு கேட்கலையா சாமி, இப்படியாவது இந்த உயிரை என்ன செஞ்சிரு, இறந்த இந்த உயிரை இழுப்பிரு அப்படின்னு சொல்லி பதியம் பாடினாரு பாருங்க. அப்படி தூங்கி எழுந்திரிச்சவர் போல் எழுந்திச்சான். எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க, அவ்வளவு சிறப்பு இந்த பதியத்துக்கு உண்டு. சடையா எனுமாள் நீங்க எப்படி பாடுவீங்க, சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெளிவே. இவளுடைய வருத்தத்தை நீ தீர்க்க மாட்டியா, இவள் ஏசரவே இவள் உள்மெளிவே, இவளுடைய வருத்தத்தை நீ தீர்க்க மாட்டியா சாமி அப்படின்னு சொல்லி அதிகம் பாட 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 இறந்தவன் என்ன பண்ணா இவரோடு எந்திரிச்சு 2 பேருக்கும் முதல்ல காதல் திருமணம் யார் பண்ணி வச்சா, ஞானசம்பந்த பெருமான் பண்ணி வச்சு. முதல்ல காதல் திருமணம் யார் பண்ணி வச்சா, ஞானசம்பந்த பெருமான் 2 பேரும் சரி. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்புடையது இந்த பதியம். அவ்வளவு சிறப்பு இந்த பதியத்து. ஞானசம்பந்த பெருமான் எங்கெங்கெல்லாம் உடனே கோயிலுக்கெல்லாம் போயிட மாட்டாரு. முதல்ல ஒரு உயிருக்கு கஷ்டம் அப்படின்னா, ஒரு துன்பம் அப்படின்னா அதை நீக்கிட்டு தான் எங்க போவாரு, திருக்கோயில் போவார். நாமளும் அப்படிதான். ஏதாவது உயிர் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம், வர்ற வழியில ஒரு ஆளு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்யணும், என்ன செய்வீங்க, உனக்கு வேணும்டா நீ என்ன பாடுபடுத்தின உனக்கு நல்லாவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது. அவன் எதிரியா இருந்தாலும் கூட என்ன செய்யணும், நம்மளால முடிந்த அளவுக்கு என்னன்னு போய் கேட்கணுமா. இப்ப யாராவது ஒருத்தங்க அடிபட்டு இருந்தா உடனே அது என்ன பண்ண இருங்க, நான் ஒரு தொடச்சு விடுறேன், அந்த கல் எடுத்துட்டு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஏதாவது உதவியை செஞ்சுட்டாவது என்ன செய்யணும், திருக்கோயிலுக்கு வரணும். அப்படி கேட்காம வந்தாலும் குற்றம்னு சொல்லி நமது நூல் சொல்லுது. ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த உயிர் நம்ம என்னன்னு கேட்கறோம்னா அது ஒரு குற்றம் நமக்கு சொல்லுது. ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாரா, திடீர்னு ஒரு ஆட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு முனிவர் வந்துகிட்டு இருந்தாரு, ஆட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம்.
அதை பார்த்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தாராம். திடீர்னு யமகணங்கள் வந்தாங்க. சாமி கொஞ்ச நாள் நீங்க நரகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் நான் எதுக்கு நரகத்துக்கு வரணும் அப்படின்னாராம். இல்ல அந்த ஆட்டை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அது என்னன்னு போய் நீங்க கேட்காதனால கொஞ்ச நாள் நீங்க நரகத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஒரு உயிர் துன்பப்படும் போது அதை என்னன்னு கேட்கலன்னா அது குற்றமாக ஆகிவிடும். எதிரியாகவே இருந்தாலும் என்ன செய்யணும்? யார் மூலியமா அது சாமி அந்த இப்ப நமக்கு பிடிக்காதவங்களே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு உயிர் துன்பப்படுறாங்கன்னா யார் மூலியமா சொல்லி அந்த உயிரோட துன்பத்தை எப்படியாவது நீக்குங்க. அவங்க ஏதோ அடிபட்டிருக்கு என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்து என்னன்னு பாருங்க. அப்படியே சொல்லலாம்ல. நம்ம போய் பேச முடியாதனால கூட நாம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு போய் ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லதான் செய்யணும். அந்த இதாவது செய்யணும். நம்ம பிடிக்கட்டுனா கூட நம்ம முழுக்க 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 இல்லட்டாலும் பரவாயில்ல, நம்ம எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு உயிர்னு நினைக்கும். எவ்வுயிரும் காக்கவோர் ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ என்று கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு பிறருடைய குற்றத்தை அதாவது துன்பத்தை நாம் நீக்க வேண்டும். அதுதான் நம்ம சைவத்துல சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம். பிற உயிர் கண்டு இறங்குதல். அறிவினால் ஆகுவதன் பிரிதின் நோய் தன்மை போல் போற்றா கடை என்று வள்ளுவர் கூறுவதற்கிறங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பிற உயிர் கண்டு இறங்குதல். அப்படின்னா அந்த அறிவு கொடுத்ததின் பயன் அதுதான். பிற உயிர் கண்டு இறங்கு. புரியுது உங்களுக்கு? சரி. அப்படி இப்ப தந்தையார் சொல்ல உடனே மீளவும் அந்த அம்மையார் எழுந்து வந்தார். இறந்தவர்களை கூட உயிரோடு கொண்டு வரக்கூடிய தகுதி அந்த முனிவருக்கு ஏற்படும். ஜமதக்னி என்கின்ற முனிவருக்கு. அதே அப்பர் சாமியிலும் அப்படித்தான். இறந்து போன அந்த திங்களூர்ல அப்பூதி அடிகளுடைய பையனை அந்த ஒன்றுகொலாம் அவர் சிந்தை உயிரோடைய அந்த பதியம் பாடி எழுப்பினார். சுந்தரம் சாமியில் அப்படிதான். இறந்த அந்த முதலை வாயில் உண்ட பாலகனை உயிரோடு மறுபடியும் கொண்டு வந்த சுந்தரம் சாமி. இப்படி எத்தனை பதியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இறந்தவர்களை எல்லாம் உயிரோடு கொண்டு வந்த பதியம் நிறைய கிடைச்சிருக்கு. திருமுறைகள்னால இறந்தவர்களை கூட உயிரோடு கொண்டு வர வைக்க முடியும். ஏன் அப்படின்னா அது சிவபெருமானே அருளி செய்தது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. 12 திருமுறைகளையும் யாரு கொடுத்தது? பாலனாம் விருத்தாம் பசுபதி தானாம் பண்டுவெம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படின்னாரு ஞானசம்பந்தர். நாங்க பாடலன்ட்டாரு. பாடினது யாரு? ஆனா பாடியது ஆனா சிவபெருமான் என்ன செய்வாரு? அடியார் மூலியமா அந்த வெளியே தெரியும். இது ஞானசம்பந்தர் அருளி செய்தது, இது திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்தது, இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. ஆனா பாடினது பூரா சிவபெருமானு. ஆனா பேர் யாருக்கு? அடியாருக்கு. எப்பவுமே சிவபெருமான் வந்து தனக்குன்னு அதான் தன்பெருமை தாமரியா தன்மை. சிவபெருமானுக்கு என்ன பேரு? அந்த கிளாஸ்ல பாடம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லாம் தெரிஞ்சு சிவபெருமானுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னாங்க. நாங்க எல்லாம் யோசிச்சோம். பக்கத்துல போய் அப்படி விசாரிச்சோம். என்னதான் இருக்கும் ஒரே யோசிச்சுட்டே இருந்தோம். அப்ப சொன்னாங்க தன்பெருமை தாமரியா தன்மை. எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு அவர் பெரும் அவருக்கே தெரியாது. சிவபெருமானுக்கு இவ்வளவு இந்த உயிர்களுக்கு நம்ம கருணை செய்யறோங்கிற அந்த ஒரு தன்மை. நாம ஒரு ஆளுக்கு சின்ன ஒரு உதவி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன், நான் கொடுத்துதான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சொல்லுவோம்? நம்ம பெருமையை ரொம்ப பேசுவோம். ஒரு 10 ரூபா கொடுக்கட்டுமே, 10 ரூபா நான் கொடுக்கலன்னா அந்த பொருளை வாங்கியிருப்பாளாக்கும். என்ன செய்வோம்? உடனே அதை சொல்லி காட்ட ஆரம்பிச்சிரும். இன்னொன்னா நம்ம எது செஞ்சாலும் நம்ம பெருமை நமக்கு உடனே தெரியும். நம்ம ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு இது அன்னம் படிச்சோம் அப்படிங்கிற அந்த பெருமை நமக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சு. அந்த நேரத்துல நம்ம அந்த பெருமை வருவாங்க. அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்னா சிவபெருமான் சாமி எல்லாம் உன்னுடைய தொழிலாளர் நடக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆணவமெல்லாம் வரும் சாமி, ஆனா அதில் நீதான் பொறுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட என்ன பண்ணும். ஏன்னா இது உயிரோட தன்மை. ஒரு உதவி செஞ்சுட்டா உடனே அதை என்ன செய்யும்? அதை நினைச்சு நினைச்சு பார்க்கும். எல்லாம் சிவபெருமான் திருவருள்னு அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? சாமி கிட்ட விட்டுறணும். ஒரு புகழ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாலை மரியாதை எல்லாம் போட்டு அவங்கள என்ன செய்யறாங்க? உச்சிக்கு கொண்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன செய்வீங்க? சாமி இது உன்னுடைய திருவருள் அப்படின்னு சொல்லி இங்க வர்ற அந்த புகழை பூரா யார்ட்ட விட்டுறணும்? சிவபெருமான்ட்ட மாத்தி விட்டுறணும், டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறணும். எது வந்தாலும் சிவபெருமான்ட்ட சாமி இந்த புகழ் உனக்கு தான், வேற என்னது இன்னும் வேற வேற புகழ்றாங்களா அது உனக்கு தான், யாரோ எழுதாங்க அது எனக்கு தான் அப்படின்றணும். யாரோ வந்தா என்ன செய்யணும்? அது சிவபெருமான்ட்ட விட்டுறக்கூடாது. அது நம்முடைய விலை பயன் நினைச்சு நம்ம அதை அனுபவிச்சு தீர்த்துக்கணும். அதையும் சிவபெருமான்ட்ட எல்லாம் சிவபெருமான் செயல் சொல்லிட்டு வஞ்சதை கூட சிவபெருமான்ட்ட அனுப்பிடுவோம் அப்படின்னு அனுப்பிச்சிடாதீங்க, அது குற்றமாட்டேன். சரி. அப்படி அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சாரோ உயிரோடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குற்றம் நீங்கிருச்சு அந்த அம்மாவுக்கு, ரேணுகா தேவிக்கு. உடனே ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணாரா? அப்படியே தவத்தில் ஆழ்ந்தார். அப்படியே நிட்டை கூடினார். அப்படியே மனம் ஒன்றி அப்படியே மனம் ஒருநிலைப்படுவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல புறத்துல போகும். இந்த
மனம் என்ன செய்யும், முதல்ல புறத்துல போகும். உடனே வந்து என்ன செய்யாது, மனம் ஒருநிலைப்படாது. நான் கொண்டாங்க போட்டு வரணுமோ, சரி சரி கதை போயிடும் பாத்துக்கோங்க, சரி பாத்துக்கோங்க. ஏன்னா மனம் ஒருநிலைப்படும். அப்படியே கொஞ்சம் முதல்ல புறத்துல போய் அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் வரும். முதல்ல உலகத்தை நோக்கி போகும், அப்புறம் சொந்த பந்தங்களை நோக்கி போகும். இப்படியே ஒன்னொன்னா கலைஞ்சு 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 கடைசி மனம் ஒருநிலைப்படும் போது ஒரு குறியில வந்து நிக்கணும். தியானம் பண்ணும்போது ஒரு குறியில வந்து சிவலிங்க மூர்த்தம் இருந்தா ரொம்ப சிறப்பு. அந்த ஒருநிலைப்படுவதுதான் ரொம்ப கஷ்டம். அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் தனி. சாமிய மனமொன்றி தியானிக்கிறது அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். தட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேன் கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரியும் சிட்டாய் சிட்டர்க்கே சென்றுதாய். மனம் ஒன்றி சுவாமிய வழிபாடு செய்தால் சிவபெருமன் எப்போ வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாராம். மனம் ஒன்றி வழிபாடு பண்ணா. ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறள். அப்படி சுவாமி கேட்பார். அப்படி ஒரு அப்படியே நெட்டையில் கூடினார். அந்த நேரத்துல இவருடைய எதிரியாக விளங்கக்கூடிய காத்தவீரியன் என்கின்ற ஒரு அசுரன் என்ன பண்ணா, இவரை கொலை செய்து, இவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க, இவரை கொலை செய்தனன். இப்ப இதை வந்து யார் பார்த்தா அப்படின்னா, அவருடைய பையனாக இருக்கக்கூடிய ராமர் பார்த்தார். பார்த்து இந்த அசுர குலத்தையே நான் என்ன செய்ய போறேன், வேரோடு அழிக்க போகின்றேன் என்று உடனே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று எங்க நேர காஞ்சிபுரத்துக்கு வர வந்து அங்கே சிவபெருமான் காஞ்சி அடைந்து ஒரு லிங்கம் சாவித்து பூசித்து அவர் தவத்தில் இருந்தார். அப்போது சிவபெருமான் அவர் அன்பை காணுவதற்கு ஒரு புலையராக அம்பிகையோடு, எப்ப சிவபெருமான் ஒரு வடிவம் எடுக்காரோ அப்பயே அம்பாள் என்ன செய்வாங்க, சிவபெருமான் புலையர் எடுத்தா அம்பாள் புலையச்சி கடமா எடுத்துவாங்க. சிவபெருமான் வேட வடிவம் எடுத்தா அம்பாள் வந்து வேடு வச்சியாவாங்க. வேடு வச்சு பாதவத்தான் மீது சிச்சை முடிதோயன் கூட அருணைநாத பெருமான் பாருங்க. எப்படி என்னென்ன வடிவம் எடுக்கிறாரோ அந்த வடிவத்திலே அம்பாள் என்ன செஞ்சுவாங்க. ஏன்னா அம்பாள் வந்து சுவாமி விட்டு பிரிவதே இல்லை. எப்பயுமே தனியா அம்பாளை வழிபாடு பண்ணக்கூடாது. நம்ம நூல் என்ன சொல்றதுன்னா, தனியா சக்தியை என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. எப்பயுமே சிவசக்தியோடு இருந்துதான் சாமியை வழிபாடு பண்ணணும். இப்ப சிவலிங்கத்துல சாமி மட்டும் இருக்காரா, அம்பாள் இருக்காங்களா? அம்பாள் எங்க இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க அப்படிங்களா? அந்த அம்பாள் வேற, பக்கத்துல இருக்கிற அம்பாள் வேற. அந்த சிவலிங்கத்துல ஒரு அம்பாள் இருக்காங்க, எங்க இருக்கிறவங்க பார்ப்போம். மனோன்மா தான் இருக்காங்க. அது வந்து சிவகாமி அம்பாள். அந்த சிவலிங்க லிங்க பானத்துக்கு கீழே இருக்கு பாருங்க, ஆவுடை. அது ஒரு சக்தி. அது என்ன சக்தினா பிரியா விடை, அதாவது தாதான்மிய சக்தின்னு பேரு. தனியா இருக்கிற அம்பாள் வந்து பறிக்கிற சக்தின்னு பேரு. இந்த உலகத்தை இயக்குவதற்காக சிவபெருமான் துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்திக்கு பறிக்கிற சக்தி என்று பெயர். அந்த சாமியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து தாதான்மிய சக்தி என்று பெயர். புரியுதா உங்களுக்கு? அது வந்து விட்டு நீங்கா சக்தி. எப்ப ஏன்னா தனிச்சு சாமி என்ன செய்ய மாட்டார், இயங்க மாட்டார். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்று கூறுவதற்கு நாங்க எப்பயுமே சக்தி பிரிஞ்சே இருக்காது, சாமியோட சேர்ந்தே தான் இருக்கும். இது எது போல அப்படின்னா, பாலினுடைய சுவை போல. பாலோட சுவையை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பாலினுடைய சுவையா இதை சொல்லிக்கிட்டு போது பாலும் தண்ணியும் போல அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். பாலும் தண்ணியும் விளக்கம் சொல்ல முடியாது. சாமி அம்பாளுக்கு வந்து பால் தண்ணியே விளக்கம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது உயிர்களுக்கு சொல்லலாம். இறைவனுடைய இரண்டரை கலக்கும் போது அப்ப உயிரா இருக்கும், சிவம் சிவமா இருக்கும். அந்த பேரின்பத்தை அனுபவிக்குமே தவிர, ஆனா இரு பொருள் ஒரு பொருள் போல இருக்கும். அது எது போலன்னா இந்த பாலும் தண்ணியும் போல. அதை பிரிக்க நினைச்சா பிரிச்சிடலாம். நாரை விட்டு பாலை குடிங்கன்னா அது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி அப்படியே இருக்கும், பாலை பிடிச்சு எடுத்துரும். ஆனா இறைவனுக்கும் சக்திக்கும் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாலினுடைய சுவை போல, பூவினுடைய மனம் போல. பூவை வந்து மனத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது போல சாமியும் அம்பாலும் பிரிப்பற்ற நிலையில இருக்கும். அப்படி புலையர் வேடம் சிவபெருமான் எடுக்கும்போது அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா, புலையச்சி வேடம் கொண்டு அங்கே அம்பிகை புலையச்சியார் கணபதி முருகன் இருவரும் புலையர் பிள்ளைகளாக 4 வேடங்களும் சாமி 4 நாயாக ஆக்கி ராமர் முன்னாடி வந்தாங்க. இப்ப நல்ல கதையை கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான கதை. அம்பர் மாகாளத்தில் நடந்த கதை. ஏற்கனவே சரணத்தை நம்ம இதுல எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த பதிவுல எல்லாம் போட்டிருப்பாங்க. அம்பர் மாகாளத்துல சிவபெருமான் வந்து சோமாசி மாறனாயினார் என்ன பண்ணுவாரு, சுந்தரம் சுவாமிகளுக்கு அடிக்கடி தூதுவளை இலை கொண்டு போய் கொடுப்பாரு. சுந்தரம் சுவாமிகளுக்கு தூதுவளை இலை கொண்டு போய் கொடுப்பாரு. இது
ஒரு நாள் பறவை நாச்சியாருக்கு தெரிய வர இது யாரும் உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொன்னதும் உடனே அவரு சோமாசி மாறனார் சொன்னதுமே அவருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்கள் என்று பறவை நாச்சியார் சொல்றாங்க. யார்கிட்ட? சுந்தரம் சாமி. அப்ப உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி சுந்தரம் சாமிகள் யார்கிட்ட கேட்கறாங்க? நமது சோமாசி மாறன்கிட்ட கேட்கவும் உடனே வேற ஒண்ணும் இல்ல, திருவாரூர் தியாகராஜ பெருமான் அடியனுடைய அவிர்வாகத்தை வாங்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று சுந்தரம் சாமி கிட்ட கேட்கணும். உடனே சாமி என்ன பண்ணுவாரு? வழக்கம் போல நம்மளால பதியத்தை பாடி சிவபெருமானுடைய அன்பை பெற்று என்ன செய்வாங்க? உடனே அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் உடனே சாமி சொன்னாராம், நான் எந்த இடத்துலனாலும் வருவேன், அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். வந்து எப்படி பாருங்க, எந்த இடத்துலனாலும் வருவேன், உடனே அதுக்கு தயாரா அப்படின்னதும் உடனே அடியன் தயார் அப்படின்னதும் அவிர்வாகம் வேள்வி நடந்துட்டு இருக்கு. வந்தாரு பாருங்க சிவபெருமான், எப்படி வந்திருப்பாரு நினைக்கிறீங்க? சும்மா டிப்டாப் வந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? ஒரு புலையர் வடிவத்தில் வந்தாராம். புலையர்னா இந்த இறந்து கூட கண்டுக்குட்டி இருக்கு பாருங்க, அதை தூக்கி தோல் போட்டுக்கிட்டாராம். நாய்க்குட்டி ரெண்டு கையில பிடிச்சிக்கிட்டாராம். கீழே ரெண்டு பிள்ளையாரும் முருகரும் கூட வந்தாங்களாம். அவங்கள பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாராம் சாமி. ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சாமியை பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மூக்குத்தி குத்திக்கிட்டு காதுல குண்டல் அணிஞ்சுக்கிட்டு அப்புறம் இது இறந்து போன கண்ணுக்குட்டியை மேல போட்டுக்கிட்டு அப்படி வந்து முன்னாடி போய் அந்த வேள்வி நடக்கிற இடத்துல முன்னாடி போய் சாமின்னா எல்லாம் பதறி அடிச்சு ஓடினாங்க. அந்த வேலையில இருக்கக்கூடிய அந்த நாள்கள் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி பார்த்தா என்ன செய்வாங்க? பக்கத்துல வருவாங்களா? எல்லாம் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இவர் மட்டும் ஓடவே இல்லை. பார்த்தாரு, அப்படியே நினைச்சு பார்த்தாரு சாமியை. ஆகா, வந்திருக்கிறது சிவபெருமான் என்று தெரிஞ்சு அவிர்வாகத்தை கொண்டு போய் சாமி புலையர் இடத்துல வந்து சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தார். உடனே அவருக்கு விடைவானத்துல சிவபெருமான் காட்சி. அடுத்த நிமிஷமே அவன் பார்வதி நம்ம எப்படி சாயினும் ஏத்துவன் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே. நம்ம எந்த இடத்துல நம்ம நினைச்சாலும் சிவபெருமான் அந்த இடம் தாங்கி வந்து அருள் செய்வார். நீங்க என்ன வடிவத்தில் நினைச்சா நடராஜரா நினைச்சா நடராஜரா வருவாரு. இப்ப சாதாரண ஒரு மனிதரை நினைச்சா கூட சிவபெருமான் வந்துருவாரு. ஆனா வரும்போது மானுட சட்டை தாங்கிதான் வருவாரு. சிவபெருமான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கும் போது மானுட சட்டை தாங்கி வந்துதான் எந்த இடத்துலனாலும் வருவாரு. சாதாரண இப்ப சரமசிவ மாதிரி கூட வருவாரு. ஒவ்வொரு அடியாருக்கு மாதிரியும் வருவாரு. சொல்ல முடியாது. ஏன்னா அவர் உயிரா இருக்கிற காரணத்தினால எந்த வடிவம் தாங்கினாலும் சிவபெருமான் வந்து நமக்கு அதனாலதான் யாரையும் நம்ம வெறுக்க கூடாதுன்னு சொல்ற காரணம் அதுதான். ஏன்னா எல்லா உருவத்துக்குள்ளேயும் ஈசன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்ற காரணத்தினால் நாம யாரையும் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. எல்லா உயிர்களையும் சாமி விளங்கி தோன்றுகின்றார் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. அப்படி புலையர் வடிவம் கொண்டு வந்த அவருக்கு சிவபெருமான் என்ன பண்ணாராம்? உடனே அந்த புலையர் வடிவம் கொண்டு வர அவருக்கு எப்படி அவிர்வாகம் கொடுத்தாரோ அதே போல இங்க புலையர் வடிவம் கொண்டு ராமருக்கு முன்னாடி வந்து நின்னதுமே அவர் அதை கண்டு வாய் தடவாது கையை அசைத்து தூரமாக போனாராம். அந்த இதை வடிவத்தை பார்த்ததுமே தூரமா போனாராம். அப்பயும் விடலையாம் சாமி. அவர் பக்கத்துல நெருங்கி போனாராம். போய் நாய்களை ஏவினாராம். அது நாய்கள் அவர் பக்கத்துல போனதாம். ராமரது 2 கைகளையும் பட்டு கொண்டதான் நாய் போய். அப்ப இவரு பிடிச்சு உதறாரு. இறைவாறு ராமரை நோக்கி, ஐயோ பாவம், பிச்சை எடுக்கும் பார்ப்பான் நீ மிகவும் வருந்தின என்று போலும் என்று நாய்களை விளக்க உடனே அம்பாள் போய் விளக்குனாங்களாம். அது நாய் போய் கடிக்க அம்பாள் போய் அதை விளக்க ரொம்ப துன்பப்பட்டிருக்காரு ராமரு. எந்த ராமரு? பரசுராமன். உடனே நீ யார் என்று கேட்கவும் உடனே நான் உன்னுடைய உறவினர் அப்படின்னாராம் சிவபெருமான். வந்து ராமரை பார்த்து உன்னுடைய உறவினர். எப்படி உறவினர்னு சொல்ற அப்படின்னு உடனே நீ யாருடைய பையன் அப்படின்னு, ஜமதக்கினி முனிவருடைய பையன். நான் யாரு தெரியுமா? ஜமதக்கினியுடைய முனிவருடைய பையன் அப்படின்னதும் அப்ப நீ என்னுடைய உறவு, என் மனைவிக்கு சொந்ததான் நீ அப்படின்னாராம். அதை பார்த்தது ஒரு அது எப்படியே சொந்தமாக முடியும்னு சொல்லி மறுபடியும் சாமிய ரொம்ப சண்டை போட்டுக்காரு. சாமி மேல யாரு? பரசுராம சிவபெருமான் மேல ரொம்ப சண்டை போட்டுருக்காரு. கடுமையாக திட்டெல்லாம் செஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் சாமி கேட்டுக்கிட்டே இருக்காரு. உன்னை நான் என்ன செய்ய போறேன் பாரு, உன்னை நான் இப்படி பேசுறேன் நாக்க நான் என்ன செய்ய போறேன்? இழுத்து வச்சு அறுக்க போறேன் அப்படின்னா கேட்டிருக்காரு. அத்தனையும் சாமி பொறுத்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் செய்ப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாராம் சிவபெருமான். அப்படிதான் சுந்தரம் சாமிகளும் பல இடங்கள்ல சாமியை வந்து திட்டினாலும் சாமி என்ன செஞ்சிருக்காரு? அது
மீளா அடிமை உமக்கேயாளாய் பிறரை வேண்டாதே. மூளாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார்கங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. சாமி, உன்னை விட்டு நான் வேற யார கும்பிடுறேன்? மீளா அடிமை. மீளா அடிமைன்னு அர்த்தம் எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவபெருமான் ஒருவருக்கே அடிமை என்கின்ற மீளா அடிமை, வழி வழி அடிமை, என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேரும் அடிமை அப்படின்னு சொல்றத மீளா அடிமைன்னு பேரு. இவன் அடியன் மட்டும் கிடையாது, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே சிவபெருமானுக்கு அடிமை என்கின்ற பேருக்கு தான் மீளா அடிமை என்றது. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை, நான் வேற யாரையுமா சாமியா வேண்டேன்? நான் உன்னை தவிர வேற யார? இந்த அடியார்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அடியாருடைய துன்பத்தை நீ நீக்கணும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, அவங்க துன்பத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீ அடியாருடைய துன்பத்தை நீக்கணும். அப்படி சொல்லியே நீ நீக்கலனா நீயே அந்த திருவாரூர்ல நல்லா வாழ்ந்துட்டு போ சாமி அப்படின்னு திட்டாரு சாமி. அந்த பதியத்துல கடைசி என்ன செய்யாரு? சாமி, உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாரு சாமியை பார்த்து. சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 2? அதான் சொல்லிட்டாங்க. சிவபெருமானுக்கு 1.5 கண்ணு தாங்க. 1.5 கண்ணு அம்பாளுக்கு, 1.5 கண்ணு சிவபெருமானுக்கு. பாதி அம்மையும் அப்புறம் இருக்கிறதுனால 1.5. ஏதோ உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன். ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான். என்ன தம்பி, ஏன் என்னை 1.5 கண்ணு திட்டுறான் அப்படின்னு. சிவபெருமான் பெரியா 1.5 கண்ணு நல்லதியா அப்படின்னு சொன்ன. அப்படியா சிவா, சரிங்க சிவா அதே சந்தோஷமா போலாம். 1.5 கண்ணு நீ திட்டுறான் அப்படின்னா, 1.5 கண்ணு சிவபெருமான் பெரியா, நல்ல பேரு தான், நீ ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னது அவன் சந்தோஷமா போனான். ஏன்னா சாமிக்கு பாதி எத்தனை கண்ணு? 1, மீதி பாதி 1 நம்மளுக்கு. சாமி முக்கண்ணு. அந்த பாட்டுல சொல்லுவாரு, மற்றை கண்டான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே, குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர். சாமி, உனக்கு 3 கண்ணு இருக்குல்ல, அதுல 1 கண்ணை எனக்கு கொடுத்துரு. இப்படி கொத்தையாக்கிட்டியா சாமி இந்த கண்ணை அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே சாமி அந்த சொன்னாரு பாருங்க, அடுத்த நிமிஷமே இன்னொரு கண்ணு வந்துரு, வழக்கண்ணு வந்துடும். இடது கண்ணை காஞ்சிபுரத்துலயும் வழக்கண்ணுல திருவாரூர்லயும் பெற்றார் சுந்தரர் சாமி. இப்படி பல இடங்கள்ல சாமிய திட்டியே பல பொருள்கள்லாம் வாங்கியிருக்காரு. உனகந்தன் தெரியல அந்த 5 பாட்டு உள்ள வச்சு பாடினாரு. வெளியே 5 பாட்டு பாடுறதுக்கு என்ன பண்ணாரு? இப்படி வெளியே இப்படி பாத்துட்டு இருந்தாரு. அண்ணாந்து பார்த்தா புளிய மரத்துல சிவபெருமான் இருந்தாரு. அங்க மீதி பாட்டையும் பாடி என்ன செஞ்சாரு? புளிய மரத்தை அப்படியே உதிர்த்து விட்டாராம். அந்த புளிய மலமும் தங்க கட்டியா விழுந்துதான். எப்படி பாருங்க, அப்படி சாமிகிட்ட நிறைய கேட்டு வாங்கியிருக்காரு. இப்ப நம்ம கேட்டா சிவபெருமான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? திருமுறை பாடி நம்ம என்ன செய்யலாம்? சிவபெருமான் எல்லாத்தையும் பெறலாம். ஆனா பெறுவதை கொண்டு அடியார்களுக்கு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பெறுவதை கொண்டு அடியார்களுக்கு செய்யணும். தன் பெயருக்காக வைத்துக் கொண்டால் என்ன உண்டாகும்? துன்பம் உண்டாகும். அடியாருக்கு செலவு பண்ணா இன்பம் உண்டாகும். இன்பம் வருவது துன்பம் வருவது நம்ம கையில தான் இருக்கு. புரியுது உங்களுக்கு? நமக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாரு சாமி. செல்வம், ஒரு செல்வந்தர சிவபெருமான் எதுக்கு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று சாமி என்ன செய்யறாரு? அவர்களுக்கு நிறைய கொடுப்பாரு. அதை தர்மம் செய்யல அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா, புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட சொன்ன மாதிரிதான், ஜெயில் வார்டன்ட்டு கவர்மெண்ட் என்ன கொடுக்கும்? அந்த உடுத்த உடை, உணவு எல்லாம் கொடுக்கும். அதை கரெக்டான முறையில சேர்த்தாருன்னா கவர்மெண்ட் பாராட்டும். அதை செலுத்தாம அவன் தன் தேவைகளுக்காக வைத்துக் கொண்டால் கவர்மெண்ட் சும்மா விடுமா? என்ன செஞ்சிடும்? அரெஸ்ட் பண்ணும், இல்லைன்னா வேலையை காலி பண்ணிடும். இந்த மாதிரிலாம் செய்யும்ல, அதே போலதான் சாமியை ஒருத்தரை செல்வந்தராக வைத்திருக்கின்ற சொன்னா இவர்கள் தர்மம் செய்வார்கள் என்றுதான் சாமி என்ன செய்யறாரு? அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்க. அப்ப சாமி எப்படி புலையரா எப்படி அபிர்வாகம் வாங்கினார் பார்த்தீங்களா? எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. சாமி எந்த வடிவம் எடுத்தாலும் அந்த வடிவத்திலே அம்பாள் என்ன செய்வாங்க? கூட வந்துவாங்க. இப்ப நம்ம இதுல தோடடி செவின்னு சொல்றோம்ல, இப்ப தோட சேர்ந்து விடையேறல ஏறினதுமே பக்கத்துல அம்பாள் இருந்தாங்க. விடையாந்திர காட்சி கொடுத்ததுமே சாமி மட்டும் காட்சி கொடுக்கல, கூட யாரு இருந்தா? பக்கத்துல அம்பாள் இருந்தாங்க. நம்ம பதியம் முழுவதும் நீங்க எடுத்துக்கோங்க, 12 திருமுறைகளையும் சாமி அம்பாளை சேர்ந்துதான் பாடியிருக்கோம். நீங்க எந்த பாட்டுனாலும் எடுத்துக்கோங்க. தோடடி செவியில ஆரம்பிச்சு கடைசியில இருக்கக்கூடிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு ஒன்று உலகெல்லாம்
அந்த கதையை கடைசி பாட்டு, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றுதங்கும் நிலவி உலகலாம் அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் எல்லா பாட்டுலயுமே சாமி அம்பாள் சேர்ந்தே தான் இருப்பாங்க. தனியா அம்பாளை பிரிச்சே பாடியிருக்க மாட்டாரு, சாமியை தனியா பிரிச்சு பாடியிருக்க மாட்டாரு. எல்லாத்துலயுமே சாமி அம்பாளும் சேர்ந்து சேர்ந்து தான் வருவாங்க. ஏன்னா சிவத்தை சொல்லியாச்சுனாலே கூட யார் இருக்கான்னு அர்த்தம், சக்தி. உடனே அவர் பல முறையில சேர்ந்து இப்ப ராமர் தீயை போல கோபித்து தனது யோக தண்டத்தை கலட்டி நாய்களை விலக்கி இறைவன் மேல் எரிந்தார். அந்த தண்ணினை விநாயகர் 2 துண்டாக முடித்த உடனே விநாயகர் பக்கத்துல கூட வந்ததுனால அதை 2 துண்டு ஆகிட்டாராம். மிகுந்த கோபத்தை காட்டி புலைகளை அடிமையானவன் மகனே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் திட்டி 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கு. யார் யாருக்கு? சாமிக்கும் அந்த ராமருக்கும். எந்த ராமர்? பரசுராமர். உடனே அதனை கேட்ட இறைவனால் உண்மையான பார்ப்பனாக இருந்தால் என்னை தீண்ட மாட்டாய், நீ பார்ப்பனுக்கும் கடையன் அப்படின்னாராம் சிவபெருமான். நீ என்னைய நீ கடையன்னு சொல்ற, நீ எனக்கு கீழே நீ அடிமையா அப்படின்னாராம் சிவன். எப்படி சுந்தரம் சுவாமிகளுக்கு அடிமைன்னு சொன்னாரோ, நீ என் வழிபடி அடிமைன்னு சொன்னாரோ, அதே போல பரசுராமருக்கும் இவர் என்ன பண்ணாரு, நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிறாராம். புலையர் வேடம் கொண்டு வந்து நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிறார். அதுல என்ன சொன்னாரு சுந்தரம் சுவாமி வரல, நீ என்னுடைய வழி அடிமை அப்படின்னா. எதை வச்சு சொல்ற, அது எப்படியா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு கேட்டார் சாமி. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமையாக முடியும்? அதுவும் உள்ள வந்ததுமே பித்தனோ மறையோன்னு முதல் திட்டு. சுந்தரம் சாமி வரலாறுல முதல்ல சாமி பார்த்ததுமே சாமி என்ன சொன்னாரு, பித்தனோ மறையோன் அப்படின்னு ஆயிட்டீங்களா. திட்டிட்டு உடனே நீ வழி அடிமைன்னதும் உடனே எதுனாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாதா அப்படின்னு கல்யாணம் முடிக்கிறதே சாமி என்ன பண்ணாரு, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த கல்யாணம் நின்று போச்சுல, அந்த அம்மா சுந்தரம் சாமியோட நாமத்தை சொல்லியே சிவலோகம் போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு. வேற யாருக்கும் அந்த பொண்ணு வாக்கவே படலையா. சுந்தரம் சாமி நம்பி ஆரூரான்னு சொல்லியே சிவலோகம் போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ப நம்ம இந்த காலத்துல ஒரு கல்யாணம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் வேற ஆளை பாருங்க, ஒண்ணுக்கு நீங்க 2 கூட பாக்கலாம். கல்யாணம் இன்னும் அடுத்த மாசமே முடிச்சு வச்சுருவாங்க கல்யாணத்தை. அது மாதிரி இப்ப நிலைமை. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு முடிச்சு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கதான். இப்போ அது டைவர்ஸ் ஆயிடுச்சா கூட இப்ப யாரும் பொறுக்க மாட்டேங்காங்க. டக்குன்னு காலகாலத்துல இன்னொரு மாப்பிள்ளை எனக்கு முடிச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் கை போச்சு நிலைமை. அது மாதிரி அந்த காலத்துல வந்து கணவர் இறந்துட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, உடன்கட்டை எறிவாங்க. மனைவி இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல கணவர் இறந்துட்டாங்கன்னா உடனே இடங்கட்டை ஏறி கணவரோட சேர்ந்து போயிடுவாங்க. ரொம்ப கற்புல சிறந்து விளங்கியிருக்காங்க. இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இடத்த காலி பண்ணிட்டியா, அடுத்து நெக்ஸ்ட் போயிடுவாங்க. அப்படி ஆகி போச்சு நிலைமை. சரி, இப்படி இப்ப சாமி கடைசி என்ன பண்ணாரு, ராமரை தூக்கி போட்டு 2 மிதிச்சாராம். மிதிச்சு அவருடைய கோபத்தை அடக்கினாராம். அப்படி அடிச்சதுமே அவருக்கு என்ன வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. யாருக்கு? பரசுராமருக்கு. எப்பயுமே கொட்டுப்பட்டான் மோதிர கையால கொட்டுப்படணும்னு அவர் அடி வாங்கினதுமே வந்திருக்கிறது சிவபெருமானு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆகா, வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு உடனே திருவடி விழுந்து பணிந்தாராம் ராமர். ஆறீர்களுக்கெல்லாம் அருள் செய்யும் பொருட்டு ஐந்தொழில் புரியும் அருளாளனே என்று சிவபெருமானை போற்றி பணிந்தாராம் பரசுராமர். அடியன் உன் அடைக்கலம் என்று சிவபெருமானுடைய திருவடியில் போய் விழுந்தார். முதல்ல நல்லா சண்டை போட்டாரு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் எப்பயுமே தன்னை அறிவிக்கும் போட்டு சில பேருக்கு என்ன செய்வாரு, சில திருவிளையாடல் எல்லாம் காமிப்பாரு. ஏன்னா சில பேர் அந்த ஆணவத்துல இருப்பாங்க.
அந்த ஆணவத்தை குறைக்கிறதுக்காக சாமி என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒரு வேடம் கொண்டு வந்து அவங்களுடைய கோபத்தை தணிப்பார். அப்படிதான் இவருடைய கோபத்தையும் சாமி இந்த புலையர் வேடம் கொண்டு வந்து தணித்தார். இப்படி நிறைய இடங்கள்ல சாமி பல வேடங்கள் கொண்டு பல அருளாளர்கள் ஆட்கொண்டிருக்காரு. ஒரு அருளாளர்லாம் கிடையாது, எத்தனையோ அருளாளர்களை சிவபெருமான் பல வடிவம் கொண்டு ஆட்கொண்டிருக்காரு. ஒரு கோலம்லாம் கிடையாதான். கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். கணக்கில்லாத கோலம். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அடியார் தான் நமக்கு தெரியும். ஆனா கணக்கிலே இல்லாத எத்தனையோ அடியார்கள் எல்லாம் இன்னும் ஆட்கொண்டுட்டு தான் இருக்காரு சாமி. நமக்கு கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எத்தனையோ ஆன்மாக்களையும் சாமி என்ன செய்யறாரு, உயிர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. எத்தனையோ ஆன்மாக்கள் இதுவரைக்கும் முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள் இருக்காங்க. இன்னும் முக்தி அடைய காத்துக்கிட்டு இருக்கிற ஆன்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் அதுக்குரிய தகுதியுடைய ஆன்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் பிறவிக்கு வராத ஆன்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நாம பிறவிக்கு வந்திருக்கோம், அப்ப நம்ம உயர்வு தானே. பிறவிக்கே வராத உயிர் எத்தனையோ இருக்குன்னா அப்ப நம்ம பிறவிக்கு வந்திருக்கோம், எவ்வளவு உயர்வு. அப்ப இங்க வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணலன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடும். அதனால கிடைத்தற்கரிய இந்த பிறவியை நாம் என்ன செய்ய வேண்டும், சிவபெருமானை வழிபாடு செய்து போக்க வேண்டும். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி பேனார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரு அப்படிங்கிறாரு யாரு, நமது திருமூலதேவன். வாய்த்தது ஈதோர் பிறவி நம்தவக்கு மதித்திடும் என்கிறாரு அப்பர் சாமி. மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகமும் நன்னறிய ஆழமுண்டா நீங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றார். வந்து எப்படி 2 பேருக்கு சண்டை நடக்க உடனே அவர் அடைக்கணும். என் பேரு நான் என்ன செய்யறேன் சாமி, நான் பெரும் பிழை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னா பெரும் பிழையை பொறுத்து நீ என்ன செய்யணும், நீ ஆட்கொள்ளணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ தவறு செஞ்சுட்டே தான் இருக்கும். காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்குறது வரைக்கும் தவறு செய்யறமா செய்யறாயா? நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் தவறே செய்ய மாட்டேங்க. மனதால் நினைத்தாலும் கூட குற்றம் தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 6 கோடி மாயா சக்திகள் தம் மாயைகள் தொடங்கின என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வதற்கு என்னங்க, எத்தனையோ தவறுகள் நம்ம மனதாலையும் வாக்கினாலையும் காயத்தினாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குற்றத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஒழிய அந்த குற்றம் நம்மிடம் இருந்து நீங்காது. வினைப்பயன் அப்படியே தான் இருக்கும். மூட்டை மூட்டையா கெட்டி 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 ஒவ்வொரு பிறரையும் நாம வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சிவபெருமானை வழிபாடு செய்யணும், அடியார்களோடு இணங்க வேண்டும். அடியாரோட இருந்தோம்னா நமக்கு வேற சிந்தனை எங்கேயுமே போகாது. அப்படி சாமியை போற்றி வழிபாடு செய்து உன்னுடைய அடைக்கலம் என்று சொன்னால் காஞ்சியம்பதியை அடைந்து உனது கடல்களை வணங்கியோர் தன் விருப்பத்தை அடைய தொழில் துன்பத்தை பெற்று சென்றவர் உள்ளரோ அடியன் துயரத்தை நீக்குதல் வேண்டும் என்று சிவபெருமானிடம் வந்து அவர் கேட்டார். கேட்டதுமே உடனே சாமி என்ன பண்ணாரா, சிவபெருமான் மகிழ்ந்து உமையாரோடும் 2 குமாரரோடும் ராமருக்கு காட்சி அளித்தார். இப்ப 4 பேர் வந்தாங்க. சாமி வந்தார், அம்பாள் வந்தார், விநாயகர் பெருமான் வந்தார், முருகப்பெருமான் வந்தார். 4 பேருமே யாரு காட்சி கொடுத்தாங்கன்னா ராமருக்கு காட்சி. எந்த ராமரு? பலராமன் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அடியில ஆரம்பத்துல பலராமன் தான் சொன்னேன். சரி, இறைவா உனக்கு வேண்டுவது யாரு என்று சிவபெருமான் கேட்டார். யார்கிட்ட? பரசுராமர்கிட்ட கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, பெருமானே அந்த காத்தவீரியன் என்கின்ற அரசன் யாதொரு பிழையும் செய்யாது என்னுடைய தந்தையை கொண்டான், ஆகையினாலே அவனுடைய வம்சத்தை நான் அழிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் எனக்கு ஆயுதத்தை தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டார். அப்போ சாமி சொன்னாரா, அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் இறைவனார் தன்னுடைய மழுவாயுதத்தை நோக்க குறிப்பறிந்து அது ஒரு அம்சமாக மாறி ஒரு மழுவாயுதத்தை சாமி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் பரசு என்று பேர். அந்த ஆயுதத்துக்கு பேரு உண்டு பண்ண அவருக்கு கொடுத்து, இது இந்திரன் தடுத்த போதிலும் பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம், ஆகையினாலே இதை நீ பெற்றுக் கொள்வாயாக என்று பரசு ஆயுதம் பெற்றமையினால் இவருக்கு பரசுராமன் என்ற பெயர் விளங்கி தோன்றியது. அது வரைக்கும் அவருக்கு ராமன் தான் பேரு. இந்த பரசு என்கின்ற ஆயுதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பேரு, பரசுராமர் என்ற பெயர் விளங்கி தோன்றியது. அது கூட சிவபெருமான் தான் வைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரசுராமருங்கிற பேரை, பரசுராமர் யாரு? இப்ப இது வரைக்கும் கதை கேட்டீங்களா, முதல்ல நான் அடின்னு சொன்னேன். பரசுராமர் யாரு? கரெக்டா சொல்லிட்டாங்க, ஜமதக்கினியோட பையன். அதுக்கு முன்னாடி அவர் என்னதான் இருந்தாரு? விஷ்ணு திருமால் தான் மறுபிறவில பரசுராமரா வர. அந்த 10 அவதாரத்துல ஒரு அவதாரம் தான் இந்த பரசுராமர். மறந்துடக்கூடாது. எல்லாம் கவனமா கேட்கிறீங்கிறது நன்றாகவே தெரிகிறது. சரி, அப்படி
உடனே இந்த ஆயத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்ன பரசுராமர் பின்னும் இப்பாலி ஆற்றில் மூழ்கி லிங்கத்தை இந்த லிங்கத்தை வணங்கினவர்களுக்கு வீடு வேடும் போகமும் அளித்தரல வேண்டும் என்று சிவபெருமான் அதையும் கேட்கிறாரு. எப்பயுமே சிவபெருமான் ஒரு வாரத்தோட விட்டுற மாட்டாரு. இன்னும் வேணுமாப்பா, இன்னும் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு. அதுபோல அவர் ஆயுதத்தையும் வாங்கினாரு. அதுபோல இந்த லிங்கத்தை வழிபாடு செய்யறவர்களுக்கு போகத்தையும் வீடு வேறையும் அருள வேண்டும் என்று சாமி கேட்கிறார். சாமி அதையே அருளினார். எது கேட்டாலும் சாமி இல்லைன்னு சொல்றதே கிடையாது. வேண்டுவாருக்கு வேண்டுவன நீ எது கேட்டாலும் கொடுப்பாரு. உலகத்தை நோக்கி கேட்டாலும் கொடுப்பாரு, முக்தியை கேட்டாலும் கொடுப்பாரு. நீங்க கேட்கும் போது கொஞ்சம் பார்த்து கேட்கணும். சிவபெருமான் என்ன கேட்கணும்? சாமி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டிகளாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ எப்படி கேட்கணும்? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நெய்ப்பதுவே என்று வேறென்றும் நினைந்திரியன் பராபரமே அப்படின்னு எல்லா உயிருக்காகவும் கேட்கணும். அடுத்து இறைவன் மேல அன்பு கேட்கணும். சாமி கிட்ட அன்பு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும்தால் பொன்கனில் பூச தரும் என்று சொல்வதை கிடந்து அன்பை தவிர சாமி கிட்ட வேற எதையுமே கேட்கவே கூடாது. இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சாமிகிட்ட ஏதாவது கேட்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களா? என்னுடைய குடும்பத்துல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அன்பை கலங்க, மற்றதெல்லாம் தானா வரும். நீங்க உங்க குடும்பத்துல என்ன நற்காரியங்கள் நடக்கிறனாலும் சரி, இல்ல எந்த துன்பம் வந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா சாமிகிட்ட நீங்க போய் கேட்கக்கூடியது என்னது? அவருடைய அன்பை மட்டும்தான் கேட்கணும், வேற எதையுமே. பெறவே வேண்டும் மெய்யன்பு பேராவுளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா என்பும் ஆகடரே என்று சொல்வதற்கு அன்பை மட்டும் பெற்றாச்சுன்னா மற்றதெல்லாம் தானா நமக்கு கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அன்பை கிழங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கும். இவர் அன்பை அவங்களும் அவங்க அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. நீ இவரை வணங்க வழிபாடு பண்ண இவர் மேல அன்பு செலுத்த அவங்க. ஆமா, அதை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்க நல்லா சிவருமானுக்கு தெரியும் எந்த உயிரை எப்படி எப்படி வச்சிருக்கணும். சாமிக்கு தெரியும். அவருக்கு தெரியாம நமக்கு ஒண்ணு தெரியுமா? நடக்குமா சொல்லுங்க? அவருக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு நடக்குமா? நமக்கு வர்ற இன்பமா இருந்தாலும் துன்பம் வந்தாலும் அது அவருக்கு தெரியாம நமக்கு நடக்காது. நாம இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா மற்றதெல்லாம் தானா வரும். நமக்கு இன்பம் தான் வரும். இன்ப பொருள் நம்ம சார்ந்தோம்னா நமக்கு இன்பம் தான் வரும். சிவத்தை நம்ம சார்ந்தோம்னா நமக்கு என்ன விளையும்? இன்பம் தான் விளையும். ஏன்னா அது மங்கள பொருள். சிவருமான் எப்படிப்பட்ட பொருள்? மங்கள பொருள், நன்மை தரக்கூடிய பொருள், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரக்கூடிய பொருள். சிவம்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிருக்கும் நன்மை செய்பவன், மங்களத்தை தருபவன், அப்புறம் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன். இப்படி பல பொருள் இருக்கு சிவத்துக்கு. அப்ப எல்லா உயிருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தானே கடவுளா இருக்க முடியும். அதனாலதான் சிவபெருமானுக்கு என்ன பேரு? எல்லா உயிருக்கும் நன்மை செய்கின்ற காலத்துல அது சிவம் என்று பெயர். என்ன அது பொதுவாக சொல்லப்படுவது சிவம், தனிப்பட்டு சொல்வது அவன் ஒருவனே முழுமுதல் பொருள் சொல்வது சிவன். இந்த சிவமுக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் இருக்கா? சிவம்னா அவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். சிவன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுமுதல் பொருள். சிவனனும் நாம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவனை என்னை ஆட்கொண்டு அடித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. யார் சொல்ற? அப்போஸ்தலன் சொல்ற. அந்த சிவன் என்கிற நாம அவர் ஒருவருக்கே, வேற யாருக்குமே அந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. சிவன் என்ன அர்த்தம்? எல்லா உயிருக்கும் நன்மை செய்வோம், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவோம். இப்ப எல்லா உயிருக்கும் என்ன வேணும்? இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா? பெரும்பாலும் எல்லாரும் இன்பத்தை தான் விரும்புவாங்க, யாரும் துன்பத்தை விரும்புறதில்லை. அப்ப இன்ப பொருளை நாம் சார்ந்தாதான் நமக்கு இன்பம் வரும். ஏன் அப்படின்னா இந்த உயிர்கள் சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது. எதை சார்ந்திருக்கணும்? இன்ப பொருளை சார்ந்தா இன்பம் கிடைக்கும். துன்பத்தை சார்ந்தோம்னா, உலகத்தை சார்ந்தோம்னா நமக்கு துன்பம் தான் வரும். அப்ப நம்ம யாரை சாரணும்? சிவத்தை சாரணும். சிவத்தை சார்ந்தால் நமக்கு இன்பம் விளையும். அது மாதிரி நிறைய செல்வம் வேணுமா? செல்வாய செல்வம் சிவபெருமான் தான். சிவபெருமான் சார்ந்ததான் நமக்கு செல்வம் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். செல்வாய செல்வம் தருவாய் நீயே அப்படி சொல்றல, ஓசை ஒளியெல்லாம் ஆணைய பாட்டுல சொல்றாரு. செல்வாய செல்வம் தருவாய் நீ, திருவையார் அகலாத செம்பொல் ஜோதி அப்படின்னு அப்ப சொல்லிருப்பாங்க. அன்பு எப்படி வரணும்னா, சொல்லுங்க. அல்லது அவங்க கிட்டவே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கணும், நன்மை செய்யும் அப்படிங்க. அவங்க நன்மை செஞ்சாலுமே திருப்பி இல்ல நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிருங்க. அடி என்ன சொல்றேன்னா, பிடிக்கலாம் ஒதுங்கிடணும். குடிய குடிய கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்களா? இல்ல அந்த இடத்துல நீங்க சிவபெருமான் விட்டுருக்கீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வழிபாட நீங்க என்ன செய்யணும்னா, யார் மத்தவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் நம்ம சாமிகிட்ட விட்டுற வேண்டியது.
எதனா நீ பாத்துக்கோன்னு சொல்லி சாமிகிட்ட விட்டுருங்க. சொந்தம் போகாதுல்ல. ஆமா, அப்படி நம்ம நினைக்கிறது இல்ல. இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இதுக்கு உங்களுக்கு இது முடிஞ்சது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். என்ன சார் இது முடிஞ்சு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க நான் விளக்கம் சொல்றேன் கண்டிப்பா. சரி, இப்படி பரசுராமர் தான் எண்ணியபடி அரசரை கொன்று அவள் ரத்தத்தை குளமாக்கி அந்நீரை தந்தைக்கு தர்ப்பணம் செய்து இன்புற்றார். அந்த அவர் தந்தையை கொன்ற அந்த அரசனை கொன்று அதை எடுத்து தர்ப்பணம் பண்ணாராம் பரசுராமர். அவர் தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு அலிங்கத்தை வணங்கினோர் போக மோட்சங்களை அடைவார்கள் என்று அந்த சிவலிங்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் மோட்சத்தை பெற்றார் பரசுராமர் அந்த பிறவில. சரி, ஒரு திருமால் இருக்காரா, 2 திருமால் இருக்காரா அப்படின்னா எத்தனை திருமால் இருக்காங்க? எண்ண முடியாத அளவுக்கு திருமால் இருக்காங்க. எண்ண முடியாத அளவுக்கு பிரம்மா இருக்காங்க. எண்ண முடியாத அளவுக்கு இந்திரன் இருக்காங்க. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினால் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே, என்னில் 7 கங்கை மணல் இந்திரன், 2 இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. கங்கை மணல் என்ன முடியுமா? அப்படி என்ன முடியாத அளவுக்கு இந்திரன் அந்த பதவியில போய் இருக்கிறாங்க. அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள் போய் இந்திரனா பிறக்கும். புண்ணியம் செஞ்ச ஆன்மா போய் திருமாலா இருக்கும். இந்த முடிச்சுட்டோம், அவ்வளவுதான். அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா வந்து பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் கடைசியாகவும் என்ன ஆவாங்க? சிவபெருமானுக்கு மண்டையோட போயிடுவாங்க. இறந்து இறந்து ஒவ்வொருத்தரும் சிவபெருமானுடைய மண்டையோடாக ஆகிடுவாங்க. அந்த பதவிக்கு வரும்போதே சாமி பார்ப்பாங்க, ஆகா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மண்டையோட போயிருக்காங்க, நாம இந்த பதவியில ஒழுங்கா அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரம்மாவா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, இந்திரவா இருந்தாலும் சரி, சிவபெருமானை பார்த்து அந்த பதவியில் அமர்வார்கள். இனிமேல் கலந்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த கதை முடியுது. புரிஞ்சுச்சா? சிவபெருமான் எப்படி வந்தாரு? புலையர் வேடம் கொண்டு வந்தார். அந்த அம்பர் மகால கதை சொன்னா சாமி எப்படி வந்தாரு அதே மாதிரி இவருக்கும் வந்து கதை நல்லா போச்சா? பரசுராமர் திருமாலுடைய அவதாரம் தான் பரசுராமர். அவர் இங்க வந்து சாமியை அங்க காஞ்சிபுரத்தில் வந்து அந்த பரசுராமேஸ்வரம் என்கின்ற அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்த காரணத்தினால் அந்த பரசுராமேஸ்வரம் என்ற அந்த சிவலிங்கத்துக்கு பேர். அது அந்த இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. எதுக்கு? திருமால் பேருக்கு பக்கத்துல இந்த திருக்கோயில் இருக்கு. நம்ம போனோம் என்ன பார்த்தோம்? அந்த கோயிலை பார்த்தாலே காஞ்சிபுரத்துல எல்லா கோயிலும் பார்த்ததுக்கு சமம் திருமால் பேரை போய் வழிபாடு பண்ணோம். போன இதுல பார்த்தோம்ல, போகும்போது அடுத்து கண்டிப்பா நம்ம திருமால் பேருக்கு இதுக்காக உள்ளம் நிறைந்து உபகை சிறந்து இந்த காஞ்சிபுரத்தை நீங்க கேட்டதுனால உங்களுடைய வலிவினை கரைந்து திருவரு உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரை நேரம் வச்சுட்டோம். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செது மீதிலும் வகசைநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தனின பெயரே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை உண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேன அஞ்சல் என வரவே அறிவாகம் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இந்த மது புரிவாயே நவநீதமும் விருடி உடலோடு உண்டு மறி ரகுராம சுந்தை மருமருகோனே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவலம் திருள நலமான விந்து கதி விலை போலே தேவயானை அம்புரம் மனவாழ தம்பமுருதிர மீரம் இஞ்சி கதிர் வடிவேரா திரு ஆவினன் குடியில் வருவேல் தவுந்தரிக்கு ஜெகவேக கண்ட வீர பெருமாளே. விஞ்ஞான போத நெறிகாட்டும் என்னை பயிலாயம் இரண்டாம் கண்டறிக்கு விஞ்ஞான பானுவாயும் உயிராரும் பொருள் திருவாடு தெரிவாளுக்கு நமச்சிவாயும் சைலாய் வரபுடையும் திருமரபு நீதூய் தலைகமாதும் வான்முகில் வளாது வெய்கமளிவளம் திறக்கு மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத வாழ்க நான்மறை அரங்கள் வங்க நட்டமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக ஒழுங்கு பையம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமா நம்ம பார்வதி பதையே நாடுவனே போட்டு வெற்றியே முருகனுக்கு சிட்டமாம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம்.